கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ஹலோ கைஸ், வெல்கம் டு மை அனதர் வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் ஒரு தமிழ் ஹாரர் படத்தை பற்றி நரேட் பண்ணியிருப்பேன். இந்த டைம் ஏன் ஒரு இங்கிலீஷ் ஹாரர் படத்தை பற்றி நரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இது 2022 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் ஹாரர் மூவி. நிறையா ஹை பட்ஜெட் படம்லாம் கண்டினியூஸாக சொதப்பும் போது லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டக்கெட் எங்க அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஹவுஸ் பார்ட்டி நடக்கிற வீட்டுக்குள்ள நுழையிறான். டக்கெட் எங்கன்னு கத்திக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ரூமையும் தேட அதோ அந்த ரூம்குள்ள இருக்கான்னு ஒருத்தன் சொல்ல இவன் போய் அந்த கதவை உடைக்கிறான். கதவை உடைச்சா உள்ள டக்கெட்டு பேர் பாடியோட முதுகுல கீரலோட உட்காந்து இருக்கிறான். ஓ மை காட், நீ இங்கே இருந்தா நிறைய பேர் காயப்படுத்திடுவேன்னு ஏதோ ஒரு டவல் எடுத்து அவன் முதுகுல போத்தி அப்படியே பொத்துனாப்புல வெளியே கூட்டிட்டு போறான். வெளியில இருந்து சுத்தி இருக்கிற பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவங்களாம் அப்படியே போட்டோ எடுக்காதீங்கன்னு எல்லாரையும் சொல்றான். அவட பேசிட்டு இந்த பக்கம் திரும்ப அந்த டக்கெட் பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, கத்தி எடுத்து ஒரே சொருகா அவன் கழுத்துல சொருகிட்டான். சுத்தி இருக்கிறவங்களாம் அலற டக்கெட் அப்படியே வெளியே நடந்து போக வெளியே போனவன் டக்குன்னு கத்தி எடுத்து அவன் மூஞ்சிலே குத்திக்கிறான். அப்படியே அந்த சீனை ஓவர்லாப் பண்ணி டைட்டில போடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கூல்ல ஒருத்தி ஏதோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தங்க உன்னை ஆன்ட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவளும் வெளியில போய் அந்த ஆன்ட்டி கிட்ட ஏதோ பேச்சு கொடுக்குறா. நெக்ஸ்ட் படிக்க போறியா இல்ல உங்க அப்பாவோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறியான்னு கேட்க எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் வீட்டில் அவள் அப்படியே பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அப்பா இவளுக்கு ஒரு கால் வருது. மயா என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். வரேன் அப்படின்னு சொல்லி இவளும் காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணா அந்த பக்கம் ஒரு பையன் என்னை பிக் பண்ண எங்கள் அக்கா வராங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லின்னு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருக்க. அவன் ஃப்ரெண்டோ எந்தாடா ஒரு தம்மை போடுன்னு சொல்ல எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைன்னு சொல்றப்பவே அவங்க அக்கா கார்ல ரீச் ஆயிடுறா. என்ன ரெய்லி, எத்தனை நாளா இந்த கெட்ட பழக்கம் அப்படின்னு கேட்க நான் இல்லை இவன் தானே அவன் தம்பி அந்த பக்கம் கை காட்ட அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ல போயிடுறாங்க. கார்ல அப்படியே ஜாலியா வைப் பண்ணிட்டு ஹைவேல போய்கிட்டு இருக்க. திடீர்னு அவ காரை நிறுத்திடுறா. நீ கார்க்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி இவன் மட்டும் இறங்கி போய் பாக்குறா. பார்த்தா ரோட்ல ஒரு கங்காரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. 5 நிமிஷம் டைம் இருந்தா செத்துரும் போல. கார்ல இருந்து இறங்கி இப்ப தம்பியும் வெளியே வர, அக்கா இது உயிருக்கு போராடிட்டு இருக்கு, நம்ம இதை காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு சொல்ல ஒரு நிமிஷம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா கலங்கன கண்ணோட. என்ன நினைச்சான்னு தெரியல, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி தம்பிய கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறா. அவனும் அக்கா அது பாவம், அது செத்துரும், நம்ம அதை காப்பாத்திடலாம்க்கா அப்படின்னு சொல்ல இல்ல பின்னாடி வேற எதுனா கார் வரும், அவங்க யாருன்னா காப்பாத்திப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள அங்க ரூம்ல பார்த்தா இன்னொருத்தி படுத்துட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. அவ இவளோட ஃப்ரெண்டு போல் இருக்கு. ஆக்சுவலா இந்த ரயிலி பையன் அந்த ஃப்ரெண்டோட தம்பி போல் இருக்கு. இவ பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுருக்கா போல் இருக்கு. கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ் டி அப்படின்னு அவ ஃப்ரெண்டு சொல்ல இட்ஸ் ஓகே டின்னு இவளும் சொல்ல ரயிலி அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான். இவளுங்க ரெண்டு பேரும் பேச ஸ்டார்ட் பண்றாளுங்க. நான் வர வழியில ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற கங்காருவை பார்த்தேன் அப்படின்னு இவ சொல்றா. அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த ஃப்ரெண்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்கு. மெசேஜும் பாக்குறது இல்ல, போனையும் எடுக்கிறது இல்ல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு போனை புடுங்கி போட்டுடுறா. அப்படியே ஃப்ரெண்டுங்களுக்குள்ள கலகலன்னு பேசிட்டு போனை பாக்குறாளுங்க. அதுல ஒரு குரூப்பை பாக்குறாளுங்க. அந்த குரூப் சாட்ல ஏதோ அப்நார்மலா ஏதோ ஒரு வீடியோ போய்கிட்டு இருக்கு. இது ஹேலி வீடு தானே அப்படின்னு மயா கேட்க ஆமாண்டி இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணி விட்டுறா. ஆக்சுவலா இன்னைக்கு என் அம்மாவோட இறந்த நாள், என் அம்மா என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு மயா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் அவள் பாய் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கூட இவன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு மயா ரூமை விட்டு துரத்திடுறா. மயா சரி போ, நான் ரயிலி பையன் கூட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. கட் பண்ணா நான் ஒரு மிட் நைட் பார்ட்டிக்கு போயிட்டு வரட்டுமான்னு மயாவோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்க அவங்க அம்மாவும் போய்த்தோலன்னு சொல்லிடுறா. ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு கிளம்புறாளுங்க. இந்த ரயிலி பையனை நானும் கூட வரவான்னு கேட்க சரி வந்து தொலை அப்படின்னு அவனையும் கூட்டிட்டு 3 பேருமா அந்த பார்ட்டிக்கு போறாளுங்க. பார்ட்டி வேற எங்கேயும் நடக்கல, ஹேலி வீட்டில் தான் நடக்குது. பார்ட்டிக்கு அந்த ஃப்ரெண்டோட லவர் டேனியலும் வந்திருக்கான். அப்படியே சரக்க கிரக்க போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாளுங்க. டக்குன்னு அப்போ ஹேலி இந்த வாட்டி யாரை ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்க மயா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வரா. ஒரு சேரை போட்டு அதுல மயாவை உட்கார வச்சு அவரோட வயித்தை லாக் பண்ணிட்டு அவளுக்கு எதிர்க்க ஒரு டேபிளை வச்சு அதுல கேண்டில் ஏத்தி அதுக்கு பக்கத்துல ஒரு கை மாதிரி இருக்கிற ஒரு சிலையை வைக்கிறாங்க. என்ன மயா ரெடியான்னு கேட்க ரெடி அப்படிங்கிறா. அப்படியே எல்லாம் சுத்தி கேமரா வச்சு அதை வீடியோ எடுக்கிறாங்க.
இப்போ அந்த ஹேலி மயா இப்போ நீ அந்த சிலைக்கு அந்த கையை கொடு அப்படின்னு சொல்ல இவளும் கையை கொடுக்குறா. டாக் டு மீ அப்படின்னு சொல்லணுன்னே டாக் டு மீ அப்படின்னோடனே ஒரு உருவம் ஒன்று வந்து போகுது. அந்த உருவம் இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. உடனே பயந்து மூஞ்ச திருப்பிக்கிறா மயா. நோ நோ அப்படின்னு ஒரு மாதிரி பயந்தா மாதிரி உட்காந்துருக்கா. ஒன் மோர் டைம் போ மயா, ஒன் மோர் டைம் போன்னு சொல்ல ஓகே இந்த வாட்டி நான் போறேன்னு சொல்லி மறுபடியும் கையை கொடுத்து டாக் டு மீன்னு சொல்ல இன்னொரு உருவம் வருது. பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கு அவன் முன்னாடி இருக்கிற உருவம். அதுவும் அது அவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. மயா அதை ஃபேஸ் பண்ணுன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்ட அவளும் ஃபேஸ் பண்ணுறா. அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னோடனே நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே எதிர்க்க இருந்த உருவம் அப்படியே அவ மேலே இறங்கிருது. ஒரு மாதிரி அமானுஷமா மயா பிஹேவ் பண்ண சுற்றி இருக்கிறவங்களாம் அதை வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமானுஷமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மயா டக்குன்னு அங்கே இருக்கிற ரயிலியை பார்த்து அவன் உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் அப்படின்னு பேச அங்க இருந்த கதவு தன்னால திறக்குது. உள்ள ஏதோ என்ட்ரி ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா யாருமே இல்ல. இப்ப அவன் பின்னாடிதான் நிக்கிறான்னு சொன்னதும் ரயிலிக்கு வெடவெடுத்து போகுது. எழுந்து ஓடு ரயிலி, அவன் உன்னை கொண்டுடுவான், ஓடு ஓடு ஓடுன்னு சொல்ல ரயிலிக்கு ஒரு பக்கம் பதட்டமாகுது. இதை பார்த்ததும் எல்லாரும் ஃபன் ஸ்டேட்டை விட்டுட்டு சீரியஸ் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்த ஹேலி போதும் அதை அவ கையில இருந்து எடுங்க, 80 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, சீக்கிரம் எடுங்க, இது வேற மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல மயா கையில இருந்து அந்த ஸ்டாச்சு எடுக்கவே முடியல. 2-3 பேரா சேர்ந்து ஒரு வழியா மயா கையில இருக்கிற ஸ்டாச்சுவை புடுங்கி எடுத்துடுறாங்க. இப்போ சிச்சுவேஷன் நார்மல் ஆயிடுது. வாவ் செம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இப்ப மயா சந்தோஷமா எந்திரிச்சு வரா. பண்ணா அந்த பார்ட்டி கூத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்குதுங்க. மயா தூக்கம் வராம ஒரு ஃபிஷ் டேங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் ரயிலிக்கு அங்க நடந்த சம்பவம் எல்லாம் அள்ளு விட்டுருச்சு போல பயத்துல இருக்கான். ஸ்ட்ரைட்டா அவங்க அக்கா ஜேடோட ரூமுக்கு போறான். அவ அதை பாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, நீ பெரிய பையன், போ கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுறா. அங்க இருந்து அப்படியே வரப்போ மயா ஏதோ யோசிச்சுட்டே படுத்து இருக்கிறத பார்த்துட்டு இவ கூட வந்து உட்காடுறான். நான் இங்க வரவான்னு கேட்க இது உன் வீடு தானே, நீ எங்க வேணா வா அப்படிங்கிறா. என்ன ரயிலி அங்க நடந்த சம்பவத்துல இன்னும் பீதி குறையில போல அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனும் படுத்துடுறான். உனக்கு கெட்ட கனவு எதனா வந்திருக்கா ரயிலி அப்படின்னு இவ கேட்க எனக்கு அதெல்லாம் வந்ததில்லை அப்படிங்கிறான். ஆனா எனக்கு வந்திருக்கே, அதுவும் என்ன மாதிரி கனவு தெரியுமா, நான் ஒரு கண்ணாடியை பார்க்குறேன், ஆனா அந்த கண்ணாடியிலேயே என் ரிஃப்ளெக்ஷனே தெரியாது, இப்படிலாம் எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அந்த கையை பிடிச்சப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரயிலி கேட்க ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு, ஆனா நான் ஒரு பேசஞ்சரா தானே இருந்தேன், ஆனால் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு இந்த ரயிலி பையன் கேட்க அவளும் அவங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்றது கதையை அவன்கிட்ட சொல்கிறா. நீ இதனால தான் டிப்ரெஷனில் இருந்தியா, நீ இனிமேல் டிப்ரெஷன்லாம் இருக்காதானே, ஃபீல் பண்ணாத, நானும் அக்கா ஜேடும் உனக்காக இருக்கோன்னே, ஆமாம் இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ரயிலி நல்லா தூங்கிடுறான். காதில் ஹெட்செட்டு ஃபோனு அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணாமலே அப்படியே படுத்து தூங்கியிருக்கான் போல். அப்படியே ஹெட்செட்டு ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் தலையை அப்படி கோதி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் மயா. அப்போ பின்னாடியில இருந்து கருப்பா ஒரு கை அவன் கழுத்துக்கிட்ட வருது. மறுநாள் காலையில ஸ்கூல்ல ஜேடு ஹேலி கிட்ட இன்னைக்கு எதனா பார்ட்டி இருக்கான்னு டேனியல் கேட்கறான்னு சொல்ல வீடு தான் கிடைக்கலன்னு சொல்றா. எங்க அம்மா 9 o'clock கிளம்பிடுவாங்க, ஏன் வீட்லயே இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிடுறா. எல்லாரும் பார்ட்டிக்கு ஜேட் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பார்ட்டி அமோகமா ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு டேபிளை போட்டு எதிர்க்க ஒரு சோஃபாவை வச்சு டேபிள் மேல கையை வச்சு கேண்டில் ஏத்துறாங்க. இந்த வாட்டி இதை ட்ரை பண்ண போறது யாருன்னா நம்ம டேனியல் அவன் கிட்ட இது என்னடா கையின்னு கேட்க இது ஒரு எம்பால்ம்டு ஹேண்ட், அதாவது உயிரோட இருக்கும் போதே வெட்டப்பட்ட ஒரு கை, இதை வெட்டி பதம் பார்த்து வச்சிருக்காங்க, மேல செராமிக்லாம் இருக்கு பத்தியா, அதை உடைச்சு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான கை இருக்குமா அப்படின்னு சொல்ல சும்மாவா இந்த கைக்கு பேய் கூட பேசுற சக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல உருட்டிட்டே இரு இதே மாதிரின்னு சொல்றான். சரி வா வந்த வேலையை ஆரம்பிப்போம்னு வந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஹேண்டில் டேனியல் கையை வச்சு டாக் டு மீன்னு சொல்லி நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பேய் ஹார்ஷா டேனியல் மேல இறங்க ஆரம்பிக்குது. ரொம்பவே ஹார்ஷா இறங்குறதுனால டேனியலுக்கு சோக் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இருக்கிற அவனோட ஆள் ஜேடு, ஹே ஸ்டாப் திஸ் மேன், ஹீஸ் சோக்கிங், எதுல விளையாடணும்னு உங்களுக்கு விவஸ்தை இல்லையா, அவனை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறா. அதெல்லாம் சுத்தி இருக்கிறதுங்க கண்டுக்கிறதா இல்ல, நீ வாயை மூடிட்டு இப்பதான் கண்டென்ட் நல்லா போயிட்டு இருக்குன்னு வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஒரு வழியா டேனியல் மேல ஃபுல்லா அந்த பேய் இறங்கிடுது. டேனியல் இப்போ உடனே அவனோட லவ்வரான ஜேடை பார்த்து நீ அவனை தொடுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, யூ பீயிங் சாஃப்ட் ஆன் ஹிம், அது அவனுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு ஜேடு ரொம்ப ஹர்ட் ஆகுறா. அப்படியே டேனியல் ஸ்லோவா மயா பக்கம் திரும்பி ஒரு மாதிரி லஸ்ட் சைன் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம நிறைய ஹார்னியான ரியாக்ஷன்ஸை கொடுக்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தது ஒரு வேளை காம பேயா இருக்குமோ, இது வில்லங்கமாச்சே அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. சோஃபால இருந்து டேனியல் எந்திரிக்க வயிறு கட்டப்பட்டிருக்கனால அப்படியே கீழே விழுகிறான். அப்போ அந்த பக்கம் இருந்த ஜேடோட நாய் டேனியல் சைடு ஓடி வருது. அப்படியே அந்த நாயை முத்தம் கொடுக்குறான், அதுவும் லிப் டு லிப் கிஸ். இதையெல்லாம் சிரிச்சு கேலி பண்ணி ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்குங்க இதுங்க.
80 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, அவன் கையில இருக்கிற கையை எடு அப்படின்னோடனே கையை எடுக்குதுங்க. இப்போ டேனியல் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறான். தயவு செய்து எடுத்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணுங்க, எனக்கு கேவலமா இருக்கு, சி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எம்பரஸ் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான் டேனியல். ஜேடும் இந்த வீடியோவெல்லாம் பார்க்காதீங்க, அப்லோட் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணுங்கன்னு சொல்றா. எதையும் மதிக்காம எல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுதுங்க. இந்த ரவுண்டுக்கு யார் போறீங்கன்னு கேட்க மயா நான் போறேங்கிறா. இவ்வளவு நடந்தும் நீ போறியா அப்படின்னு ஜேடு மயாவை பார்த்து கேட்கறா. ஒவ்வொருத்தரா அப்படியே மாறி மாறி இதை ட்ரை பண்ணி அப்படியே சரக்கு அடிச்சுட்டு வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணேன். ரைலியோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் நானும் இதை ட்ரை பண்ணணும்னு சொல்ல, நீ சின்ன பையன் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்ணுதுங்க. உடனே அங்க அந்த ரைலியும் நானும் இதை ட்ரை பண்ணணும்னு சொல்ல அவங்க அக்கா ஜேட் அவனை திட்டுறா. அதுக்கு மயா ஒரு 40 செகண்ட்ஸ் இல்லை 50 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணட்டுமேன்னு சொல்ல, நீ வாய மூடு அப்படின்னு மயாவையும் திட்டுறா. உனக்குதான் என் மேல அக்கறையே இல்லையாக்கா, அப்புறம் என்ன இந்த விஷயத்துல மட்டும் நீ மூக்க நுழைக்கிற அப்படின்னு அக்காவும் தம்பியும் அடிச்சுக்கிறாங்க. ஜேட் அங்கேருந்து கோமா போக ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னு எல்லாத்தையும் பேக்கப் பண்ண ரைலி போய் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காடுறான். மயா அவனை கன்சோல் பண்ண, நீயும் என் கூட நிக்கல மயான்னு சொல்ல, இல்ல இது கொஞ்சம் ரிஸ்கிடா, உனக்கு தேவையான்னு கேட்க 50 செகண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்றான். சரி ஓகே கைஸ், எதையும் பேக் பண்ணாதீங்க, ரைலி ஒரு ட்ரை கொடுக்கட்டும், ஆனா 50 செகண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, வாவ் இன்னும் இந்த ஃபன் குறையல அப்படின்னு சொல்லி எல்லாம் மறுபடியும் அந்த மோடுக்கு ரெடி ஆகுதுங்க. இப்போ ரைலி அவனோட டேர்னுக்கு ரெடி ஆகுறான். அந்த கையில அவனோட கையை வச்சு டாக் டு மீன்னு சொல்ல அவன் எதிர்க்கையும் ஒரு உருவம் வருது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்து பயந்து போறான். ஆனா பக்கத்துல இருந்த மயா பயப்படாம நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லு ரைலின்னு சொல்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு கண்ணை மூடிட்டு ரைலியும் சொல்ல அந்த உருவம் அவன் மேல இறங்குது. இந்த பக்கம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் ரைலி பேச ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, அப்படி எனக்கு தோணுனதும் இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மயா அப்படின்னு ஸ்லோவா அவன் தலையை திருப்பி மயாவை பார்த்து சொல்ல, அம்மா அப்படின்னு மயா அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி வரா. பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, வந்திருக்கே அம்மா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு மயா பேச ஆரம்பிக்கிறா. நானும் உங்களை மிஸ் பண்றேம்மா அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே இருக்க, ஐ லவ் யூடா கண்ணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஐ மீன் ரைலி சொல்றான். டக்குன்னு ரைலி எனக்கு எனக்கு எனக்குன்னு அப்படியே மேல தன்னோட ஃபேஸை தூக்கி ஒரு மாதிரி முழி பிதுங்கின மாதிரி பிஹேவ் பண்ணி அப்படியே அவன் மண்டையை வச்சு அந்த டேபிள்ல அடிச்சுக்கிறான். அப்படியே அங்க என்ன நடக்குதுன்னா, ஜேடும் டேனியலும் இப்போ அதுக்குள்ள ரூம்குள்ள என்டர் ஆக என்ன நடக்குதுன்னு தெரியாம பயந்து போய் ரேலியை போய் தூக்குறாங்க. வாட் த ஃபக் இஸ் ஈவன் ஹேப்பனிங், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த கையை அவன் கையில இருந்து புடுங்குங்கன்னு எல்லாத்தையும் வீசிட்டு சிச்சுவேஷனை கொஞ்சம் காம் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே மயா வெளியில கிளம்பி போறா. ஒரு பக்கம் இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்து ரயிலியை தூக்கிட்டு போக, இன்னொரு பக்கம் அதே ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து என்ன நடந்தது அப்படின்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கு. ஜேட் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரயிலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா பதட்டத்துல இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டு அவங்க அம்மா ஜேட் கிட்ட சண்டை போடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் மயா அந்த ரத்தத்தெல்லாம் கழுவ அந்த பக்கம் லைட்டா திரும்பும் போது அங்க அவளோட அம்மா உருவம் அவளுக்கு தெரியுது. அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் மயா அவ வீட்டுக்கு போறா. அவங்க அப்பா மயா கிட்ட நீ அவனுக்கு எதனா கலந்து கொடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசுற ஐடியாலே இல்ல அப்படின்னு அவங்க அப்பா கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு போயிடுறா. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஜேடோட அம்மாவும் ரயிலியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரயிலி பெட்ல படுத்து கிடக்கான். பாதி செத்தவ மாதிரி இருக்கு அவன் மூஞ்சி, கண்ணு மூஞ்சி எல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வீங்கிருக்கு. அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. மயா டாக்ஸியை பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க வெளியே ஜேடும் டேனியலும் இவளை தடுக்கிறாங்க. இது நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பாக்குற சிச்சுவேஷன் கிடையாது, ஐ திங்க் யூ ஹாவ் டு கோ ஹோம், நீ கிளம்பிடு அப்படின்னு
வார்ன் பண்றாங்க. அதையும் மீறி மயா உள்ள போக ட்ரை பண்ண ஊர்ல இருந்து வந்த ரயிலியோட அம்மா மயாவை அசிங்கமா கழுவி ஊத்துறாங்க. என் பையனுக்கு என்னடி கலந்து கொடுத்த, என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி அவ கூட சண்டை போட்டு அவளை ஹர்ட் பண்றாங்க. ஜேடுமே மயாவை புரிஞ்சுக்காம இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்றா. மயாவும் அந்த ஸ்பாட்டை விட்டு நடந்து போயிடுறா. நடந்து போகும்போது அங்க இன்னொரு வார்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் கண்ணாடியில ஏதோ உருவம் தெரியுது. அது அவங்க அம்மாவோட உருவம் போல. மயா அப்படின்னு அவங்க அம்மாவோட உருவம் கூப்பிட இவளும் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி ரெஸ்ட் ரூம் சைடு போறா. ரெஸ்ட் ரூம்குள்ள யாரும் இல்ல. சரி, ஆனா அமானுஷமா ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. கிளம்பும் போது கரெக்டா அங்க இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரு டக்குன்னு சாத்துது. இவளுக்கு லைட்டா பயம் வருது. பட் பயமே வந்தாலும் அம்மா அம்மா நீங்களா அப்படின்னு கேட்க, மயா என்னை காப்பாத்துன்னு உள்ள இருந்து யாரோ டோரை அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இவளும் போய் அம்மா நான் உங்களை காப்பாத்துறேன்னு அந்த டோரை உடைச்சு கதவை திறந்தா உள்ள யாருமே இல்லை. இப்போ அவளுக்கு இன்னும் பயமாயி பித்து பிடிச்சா மாதிரி அழுதுகிட்டே அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே ஓடி வரா. அங்க டேனியல் யதார்த்தமா வரான். மயா உனக்கு என்ன ஆச்சு? இங்க நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, சரி வா ஐ டிராப் யூ அப்படின்னு சொல்றான். இப்போ மயாவும் டேனியலும் கார்ல போய்கிட்டு இருக்க. டேனியல் அவனுடைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை என் வீட்டுக்கு போலீஸ் விசாரணைலாம் வரல, எங்க அம்மாக்கும் ஃபோன் பண்ணல. ஆனாலும் இப்ப நான் வீட்டுக்கு போய் தங்குறது சேஃப் இல்ல, வேற எங்க நான் தான் தங்கி இன்னைக்கு கழிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, மயா உடனே நீ வேணா என் வீட்டுல வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்றா. ஜேடு இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நான் உன் கூட வந்து உன் வீட்டுல தங்குறது அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பா அப்படிங்கிறா. அதுக்கு மயாவோ நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே, பெருசா ஜேடு எதுவும் நினைக்க மாட்டா, நீ வந்து தங்கு அப்படின்னு சொல்லி டேனியலை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. வீட்டுக்குள்ள சோஃபால உட்காந்து அப்படியே கேஷுவலா டேனியலும் மயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேனியல் மயாவை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். லைட்டா அந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்க செவுத்துல ஒரு ஹார்டின் போட்டு மயா டேனியல் அப்படின்னு எழுதிருக்கு. அதை பார்த்ததும் டேனியல் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை பாக்குறேன்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி மயாவும் டேனியலும் காதலிச்சிருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் செட் ஆகல அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஜில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டேனியல் ஜேட டேட் பண்ணி ஜேட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் போல இருக்கு. அதை பத்தி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வெளியே அப்படியே மழை பெஞ்சு 2 பேரும் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. டேனியலும் மயாவும் ஒரே பெட்ல முன்னுக்கு பின் படுத்திருக்காங்க. இந்த பக்கம் மயா தூக்கம் வராம அவளோட போனை எடுத்து பழைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாவது அவங்க அம்மாவோட போட்ட ரீல்ஸ், அதுக்கப்புறம் ரைலி கூட ஜேக் கூட போட்ட ரீல்ஸ்ன்னு பார்த்து ஒரு மாதிரி சோகமாயி அப்புறம் போனை வச்சுட்டு படுக்கிறா. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து மயா தூக்கத்துல இருந்து எந்திரிக்க கதவை திறந்து வேற ஏதோ ஒரு உருவம் வரா மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மயா எழுந்து அலறி டேனியல் எந்திரி, அங்க இருந்ததுங்க இப்ப இங்க வந்துருச்சுங்க, டேனியல் ப்ளீஸ் எந்திரி எந்திரி எந்திரின்னு கத்துறா. அந்த உருவம் அப்படியே பெட்டு மேல ஏறி டேனியல் கால் கிட்ட போய் டேனியலோட காலை அப்படியே கடிச்சு சாப்பிட போகுது. டேனியல் எந்திரி எந்திரி ப்ளீஸ் எந்திரி, அது உன் காலை சாப்பிட போகுது அப்படின்னு இவ கத்துறா. டேனியல் படபடத்து போய் எந்திரிச்சா மயா அவனோட காலை கடிச்சுக்கிட்டு இருக்கா. டேனியல் அவளை உதறி விட்டுட்டு பெட்ல இருந்து எந்திரிச்சு வாட் த ஃபக் இஸ் ஹேப்பனிங் மயான்னு கேட்க, அதுங்க உன் காலை கடிச்சு சாப்பிட வருதுங்கிறான். என் காலு உன் வாயில தான் இருந்தது, கெட் லாஸ்ட் அப்படின்னு டேனியல் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். டேனியல் போகாதன்னு சொல்லியும் நிக்காம அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாம பைத்தியக்காரி மாதிரி மயா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு என்ன நினைச்சாலோ தெரியல, அந்த ஹேண்டை எடுத்து கையில வச்சு டாக் டு மீ அம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோட உருவம் இப்ப அவ கண்ணு முன்னாடி வருது. எதிர்க்க உட்கார்ந்துருக்கிற தன்னோட அம்மா ஆவியோட இவ பேச ஆரம்பிக்கிறா. மம்மி நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களா, ஏன் பண்ணீங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, அதுக்கு அவங்க அம்மா ஆவியோ நான் வேணுமுனே பண்ணல மயா, என்ன நம்பு, நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மயா அழுதுகிட்டே அப்படியா அப்படின்னு கேட்க, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகி மயா படுத்து தூங்கிடுறா. பக்கத்துலயே மயாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அம்மா ஆவியும் படுத்து தூங்குது. கட் பண்ணா இந்த பக்கம் ஜேடு அவளோட தம்பி ரைலிய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் அங்க அமானுஷமா நடந்துக்கிறான். இந்த சீனை பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. யோ எடிட்டர், சீனை கொஞ்சம் போட்டு விட்டுறியா?
கட் பண்ணா இந்த பக்கம் மாயா அவளோட ஃப்ரெண்டான டேனியல் மற்றும் ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷனை போட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. வீட்லயும் எங்க அம்மாவை பார்த்து பேசுனேன்னு சொல்ல யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன டேனியல் நீ பாத்தியா அப்படின்னு மத்தவங்க கேட்க, இல்ல நான் பார்க்கல, அதுவும் இல்லாம மாயா தான் கொஞ்சம் வேர்டா பிஹேவ் பண்ணா அப்படின்னு. மாயா வேர்டா பிஹேவ் பண்ணாளா? அப்படி என்ன பண்ணான்னு கேட்க, அவ என் காலை அப்படின்னு ஆரம்பிச்சு, இல்ல அந்த டாபிக்கை விட்டுருங்க அப்படின்றான். அதை கேட்டு காண்டான ஜேடு, நீங்க 2 பேரும் ஒன்னா தங்கினீங்களா, அதுவும் ஒரே பெட்லியா, என்கிட்ட இருந்து என்னத்த மறைக்கிற டேனியல் அப்படின்னு சண்டைக்கு போறா. இந்த பக்கம் ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸும் மாயா கிட்ட நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீ உங்க அம்மாவை ஏத்துக்கவே இல்லையே, கையை பிடிச்சிட்டு ஏத்துக்கிட்டா தானே பேச முடியும், நீ எப்படி பேசினன்னு கேட்க, பக்கத்துல இருந்த ஹேலியோ அதுங்கதான் இமிட்டேட் பண்ணும் டக்கட் சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் மயா, டக்கட்டா, டக்கட் யாரு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஃபெல்லோ ஃப்ரெண்டோ, டக்கட்டா அவன் தான் எனக்கு இந்த கையை கொடுத்தான், அவனை நான் 2-3 பார்ட்டியில பார்த்திருக்கேன், ஒரு கேம் விளையாடும் போது அவன் தான் எனக்கு இந்த கையை கிஃப்ட் பண்ணான் அப்படிங்கிறான். அவனுமே என்கிட்ட ஏதோ சில பல இதுகளெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான்னு அந்த ஃபெல்லோ ஃப்ரெண்டு சொல்ல, ஹேலி அதுக்கு அவன் பைத்தியமா மாறிட்டான், அவனும் இந்த மாதிரி தான், அவன் பிரதரை கூத்திட்டு அவனும் செத்துட்டான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மயா, அவ பிரதர் உயிரோட இருக்கானா, அவன் கிட்ட பேசலாமான்னு சொல்ல, இருக்கான் ஆனா அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான்னு சொல்றாங்க. பரவாயில்ல வாங்க பேச ட்ரை பண்ணலான்னு எல்லாம் கிளம்பி டக்கட்டோட பிரதரை பார்க்க போதுங்க. இதெல்லாம் கிளம்பி ஒன்னா டக்கட்டோட பிரதரை பார்த்து பேச போக, அவனும் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களால் தான் அவன் செத்தான், அவன் அதனாலதான் கேட்டு குடிச்சவரா போனான் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு ஒரு பஸ்ல போய் ஏற, மாயாவும் பின்னாடியே போய் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுறா. அப்படியே இதுங்களும் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுதுங்க. மாயா டக்கட் பிரதரை கன்சோல் பண்ற மாதிரி, லவ்ட் ஒன்ஸோட லாஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பிரதரோ, அவன் கூட இருந்தவங்களே அவனை பைத்தியமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஜேட் வந்து உக்காந்து என் தம்பியும் பைத்தியமாயிட்டான் அப்படின்னு சொல்ல, சின்ன பையனை போய் விளையாட விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் திட்டுறான். இதுக்கு மேலேயாவது மத்தவங்க வாழ்க்கையில விளையாடாம இருங்கடான்னு சொல்லி அந்த ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸையும் திட்டுறான். ஜேட் அங்கேருந்து எழுந்து கோவமா வெளியில போறா. மாயாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே போக, அவன் பண்றேன்னு சொன்னா பண்ண விட்டுருவியான்னு ஜேட் அவ ஃப்ரெண்டு மாயாவை திட்ட, பின்னாடி வந்த ஹேலியும் அந்த ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, நீங்க தானே இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, நாங்க 50 செகண்ட்லயே நிறுத்தலாம் தானே சொன்னோம், நீ தான் ரொம்ப நேரமா அவனை ஹோல்டு பண்ணி வச்சிருந்த அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இன்னும் கோவமான ஜேடு மாயாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறா. 60 செகண்ட் சொன்னவன 2 நிமிஷம் வச்சு ட்ரை பண்ணிருக்க, அதுவும் இல்லாம என் பாய் ஃப்ரெண்டையே உஷார் பண்ண பாத்திருக்க, உன்னை என்னத்த சொல்லச்சி அப்படின்னு சொல்ல, டேனியலோ நீ நினைக்கிற மாதிரி அப்படி எதுவுமே அங்க நடக்கலன்னு சொல்ல, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி இந்த மயா, ஒரு நிமிஷம் எமோஷனல் ஆகாம இரு, ரைலி உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தம்பி தான், ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் யோசிப்போம் அப்படின்னு சொல்ல, இந்த சம்பவம் நடந்தப்போ நம்ம முதல்ல கேண்டில ஊதி அணைச்சோமான்னு கேட்க, ஃப்ரெண்ட்ஸோ எனக்கு அணைச்ச மாதிரி ஞாபகம் இல்லைன்னு எல்லாம் சொல்ல, அப்போ நம்ம கதவை திறந்து மூடாம விட்டுருந்தா, கேண்டில் அணைக்காம விட்டுருந்தா, அதனாலதான் ரைலி இப்படி இருக்கானா, மறுபடியும் ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணி கேண்டில் ஆன் பண்ணி அவனை இது பண்ண வச்சு அதை அணைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, முட்டாள்தனமா பேசுற, இப்ப அவனை வச்சு எப்படி இதை ட்ரை பண்றதுன்னு கேட்க, இங்க பாரு இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷனா இருக்கும்னு எப்படியோ எல்லாரையும் அதுக்கு அக்செப்ட் பண்ண வச்சு இப்போ ரைலியை பார்க்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. மயா ஸ்ட்ரைட்டாவே அந்த கையை எடுத்துட்டு போய் பெட்ல வச்சு ரேலியோட கையை அந்த கையில வச்சு டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் டேனியல் கேண்டிலை ஏற்றி அணைக்க ஒரு மூமெண்ட்டுமே தெரியல. ஒன் மோர் ட்ரை பண்றேன்னு மறுபடியும் ட்ரை பண்றா, எந்த மூமெண்ட்டுமே தெரியல. பக்கத்துல இருந்த ஜேடோ இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே மயா இந்த கையை வச்சு இப்ப நான் ட்ரை பண்ண போறேன், நீ என்ன ட்ரை பண்ண போறேன்னு கேட்க, நான் ரேலியை கூப்பிட போறேன், ரேலி தான் இன்னும் சாகலையே அப்படின்னு. ஒருவேளை ரேலியோட ஆன்மா எங்கன்னா போய் வேற எதனா ஒரு ஆன்மா இங்க இருக்கலாம்ல, அதனால நான் ஒரு ட்ரை கொடுக்க போறேன்னு வம்படியா ட்ரை கொடுக்குறா. அதே மாதிரி கையை வச்சு டாக் டு மீன்னு சொல்ல, இப்போ எதிர்க்க ஒரு உருவம் வந்து உட்காருது, அது குட்டி பொண்ணோட உருவம். கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம மயா அந்த பொண்ணு கிட்ட, எனக்கு அதை படுத்துக்கிட்டுக்கிறானே அந்த பையனை பத்தி தெரியணும், அவனை நீ பாத்திருக்கியான்னு கேட்க, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் உன்னை அங்க கூட்டிட்டு போவான்னு கேட்க, மயாவோ கூட்டிட்டு போ நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்ல, இப்போ அந்த குட்டி பொண்ணோட ஆவி மயா மேல இறங்குது. அந்த ஆவி மயா மேல இறங்கின உடனே ஒரு இல்யூஷன் அவளுக்கு தெரியுது. என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல ரெய்லி உட்காந்துருக்க, அப்படியே நிறைய ஆவிங்க ரெய்லியை பிடிச்சி டார்ச்சர் பண்ற மாதிரி மயாக்கு ஒரு இல்யூஷன் வருது. மயா கொஞ்சம் சோக்கப்பாக அப்படியே ஜேடு அவ கையில இருந்த அந்த கையை உருவிடுறா. மயா நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததும் என்ன தொடாதுன்னு சொல்ல, ஜேட் நாங்க தான் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றா. என்னாச்சு உனக்குன்னு கேட்க, நான் அவனை அங்க பார்த்தேன், அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா.
அப்படியே அழுதுகிட்டே அந்த கையை ஒரு எத்து விட்டுட்டு இப்போ அவளோட வீட்டுக்கு போறா. கட் பண்ணா மயா அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் அவனை அங்கே பார்த்தேன் ஜேட், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நரக வேதனை அனுபவிக்கிறான், நம்ம எதனா பண்ணி அவனை காப்பாற்றணும், நீ உடனேயே கிளம்பி என் வீட்டுக்கு வா ஜேட் அப்படின்னு கூப்பிட ஜேடும் கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிடுறா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ரைலியை காமிக்கிறாங்க. ரைலி பக்கத்தில் உட்காந்து மயா அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்போ ரைலியோட அம்மா வந்து மயாவை பார்த்து பேசி, எனக்கு உன் மேலே பெரிய வருத்தம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் மயாவையும் கன்சோல் பண்ணி 2 பேரும் அவங்க சோகத்தை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரைலியோட அம்மா அந்த பக்கம் எந்திரிச்சு போக மயாவோ அப்படியே கண் கலங்கின மாரிக்கு உட்காந்துருக்கா. டக்குன்னு அந்த ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ரத்தத்தோட வேகமும் அதிகரிக்க அப்படியே படுத்திருக்கிற ரெய்லியோட முகம் ஒரு நாய் கொதறி போட்ட பேய் மூஞ்சி மாதிரி உருமாறுது. அந்த பக்கம் நீ எங்கே இருக்க மயான்னு ஜேடு மயா வீட்டில் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த கொதறி போட்ட பேய் மூஞ்சை பார்த்து உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு மயா சொல்ல, அதுக்கு அந்த பேய் மூஞ்சியோ அவன் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. டக்குன்னு மயா அங்கே இருக்கிற கத்தி மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை எடுத்து அந்த பேயை குத்த போக, அந்த பேயோ ஒரே ஒரு வாட்டி என்னை தொட, நான் உன்னை உணரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு நிமிஷம் அப்படியே மயா முழி பிதுங்கி அந்த பக்கம் கண்ணாடியில பார்க்க அதுல ஏதோ ஒரு அனிமல் நிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கங்காரு ஓடி போகிற மாதிரி அவளுக்கு ஒரு விஷன் தெரியுது. கட் பண்ணா அந்த பக்கம் ஜேட் மயா எங்கன்னு தேடிட்டு மயா வீட்டுக்கு போனால இப்போ உள்ள போய் பார்த்தா மயாவோட அப்பா ரத்தத்தோட படுத்து கிடக்குறாரு. இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜேடுக்கு மயா ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளோட வீட்டில் இருந்திருக்கா. அவள் ரூமில் இருக்கும் பொழுது அவளை ஏதோ பேய் அட்டாக் பண்ண வர மாதிரி அவளுக்கு ஃபீலிங் ஆயிருக்கு. அந்த பேயோட அவள் டேக்கிள் பண்ணி சண்டை போட்டா. அந்த பேய் அவங்க அப்பாவுடைய உருவத்தில் இருக்குது. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வெளியில இருந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா யாருமே இல்லை. இவ கழுத்தை இவளே நெரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. காப்பாற்ற வந்தவரை மயா நிஜமாலே பேயின்னு நினச்சி குத்திட்டு போயிடுறா. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் மயா ஜேடுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஜேடோட அம்மாக்கு ஜேடு ஃபோன் பண்றா. அம்மா எனக்கு அவசரமா ஒரு உதவி தேவைப்படுது, இப்போ மயாவோட அப்பாவுக்கு உடனடியா ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றா. ஆமா நீ ஏன் மயா வீட்டுக்கு போன, மயா தான் இங்க இருக்காளேன்னு சொல்ல, என்ன மயா அங்க இருக்காளா, இப்ப எங்க இருக்கானோனே ரைலியோட ரூம்ல இருக்கானோனே, அம்மா உடனே போய் ரைலிக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சொல்ல அவங்க அம்மா ஓடி போறாங்க. ஓடி போய் பார்த்தா ரூம்ல ரைலியும் காணும் மயாவையும் காணும். கட் பண்ணா இந்த பக்கம் ஜேடு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்து காரை நிறுத்திட்டு பாக்குறா. ரோட்ல மயா ஒரு வீல் சேர்ல ரயிலைய கூட்டிட்டு போற மாதிரி பாக்குறா. உடனே அதை ஃபாலோ பண்ணி போறா. இப்போ மயா இடத்துல என்ன நடக்குதுன்னா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவனோட கதையை முடிச்சிருச்சலும், நீ செய்யறது சரியான விஷயம்தான். அவனோட கதையை முடிச்சிரு, என்னால அவனை பாதுகாக்க முடியும். இனி நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். இந்த கிளிப்பிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். என்னன்னா இந்த பேய்ங்க என்ன டிமாண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, ரயிலையே அப்படியே அந்த வீல் சேரோட தள்ளி விட்டு கொண்டுட்டினா இதோட எல்லாம் முடிஞ்சிடும், ஸோ கொண்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க போல. ஸோ மயா அந்த வீல் சேரை வச்சு ரெடியாக இருக்கா. அந்த பக்கம் ரயிலையே ஏதோ இந்த மயா பண்ண போறான்றதை தெரிஞ்சுதான் ஜேட் ஓடி வந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் வண்டி ஒன்று வேகமாக வர மாதிரி காமிக்கிறாங்க. மயா நல்லா அந்த வீல் சேரை இறுக்கி பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வண்டி வேகமாக வந்து ஒருத்தரை அடிச்சு தூக்கி போடுது. கட் பண்ணா இந்த பக்கம் வீல் சேர் ஒன்று இந்த சைடு கிடக்குது. பக்கத்துல ஜேடு உட்காந்துருக்கா. ரயிலையும் அந்த வீல் சேர்ல தான் இருக்கான். அப்ப இந்த பக்கம் அந்த வண்டி யாரை அடிச்சு தூக்கி போட்டது. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அப்படியே மூஞ்சி கை காலு எல்லாம் ரத்தத்தோட மயா பொறுமையா நடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ரயிலி ஃபேமிலி ஒரு வார்டில் இருக்க. அந்த பக்கம் மயாவோட அப்பா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பா நீங்க எங்கன்னு சொல்லி அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட கொஞ்சம் கூட காதலை வாங்காம அவர் போய்கிட்டே இருக்காரு. அப்பா அவங்களோட பேசணும் அப்படின்னு வேகமா போக அவங்க அப்பா லிஃப்ட்ல ஏறி போயிடுறாரு. லிஃப்ட்டும் மூடிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா,
ஞாபகம் இருக்குல்ல, அதை சொல்லு. நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும், ரைலியை காப்பாற்றுறதுக்காக மையா தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கா. விக்டிமா இருந்த மையா இப்போ அசைலண்ட்டாக மாறி இருக்கா. இந்த படத்துக்கு வேற செகண்ட் பார்ட்டு வரப்போகுதான். என்னென்ன நடக்க போகுதோ, மையா என்னென்ன பண்ண போறாளோ பார்ப்போம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல மூவி கண்டென்ட்டோட உங்களை அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye. I heard it was the hand of a Satanist. The other hand's just out there.